ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம். இன்னைக்கு நம்ம 22வது நாளில் 24வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். 24வது அத்தியாயம். சத்குருவின் பாதங்களில் நம் அகங்காரத்தை சமர்ப்பித்தாலே அன்றி நமது வேலையில் வெற்றி பெற மாட்டோம். அகங்காரத்தை ஒழித்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது. சாய்பாபாவை வணங்குவதால் இகபர சௌபாக்கியம் இரண்டுமே கிடைக்கிறது. நம் உண்மையான இயற்கையில் நிலையாக்கப்பட்டு அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். எனவே எவர் ஒருவர் அவரது சுபிட்சத்தை பெற விரும்புகிறாரோ அவர் சாய்பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும். அவைகளை தியானம் செய்ய வேண்டும். இவைகளை அவர் செய்வாரேயானால் நமது வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவர். பொதுவாக அனைவரும் தமாசையும் வேடிக்கையும் விரும்புவார்கள். ஆனால் தங்களை பொருளாக வைத்து தமாஸ் செய்யப்படுவதை அவர்கள் விரும்புவது இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு நகைச்சுவை யாராவது ஒருத்தங்களை வைத்து நகைச்சுவை பண்ணால் பிடிக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல நகைப்புக்குரிய பொருளாக வச்சு நம்மளை யாராவது கேலி கிண்டல் பண்ணி அது மூலமாக மற்றவங்களாம் சிரித்தாங்கன்னா நமக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம மற்றவங்களை கிண்டல் பண்ணுவோம், இல்லை வேறு யாராவது ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறாங்க கேளிக்கை பண்ணுறாங்கன்னு அதை பார்த்து நம்ம ரசிப்போம். ஆனால் அந்த கேளிக்கை பண்ணக்கூடிய நபர், அதாவது அந்த கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிற நபர் நம்மளாக இருந்தோம்னா அதை கண்டிப்பாக நம்ம விரும்ப மாட்டோம். அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் பாபாவின் வழியோ விசித்திரமானது. அவைகள் அபிநயத்துடன் சேரும்போது பொதுமக்களுக்கு மிகவும் ஆர்வமூட்டுவதாகவும் அறிவுரை தருவதாகவும் இருக்கின்றன. எனவே கேலிக்கு அவர்கள் இலக்காயினும் பொருட்படுத்துவது இல்லை. பாபாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேலி கிண்டலில் கூட ஒரு சில பொருள்கள் இருக்குமா, ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். அதனாலேயே அந்த கேலிக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பாபா ஒருத்தர் கேலி கிண்டல் பண்ணால் கூட அவங்க ஒரு நம்மளை பாபா கேலி பண்ணுறாரு கிண்டல் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் கருத மாட்டாங்களாம், பொருட்படுத்த மாட்டாங்களாம். ஹேமந்த் பந்துக்கும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது. அது அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சீரடியில் ஞாயிறு தோறும் சந்தை நடைபெறும், சண்டே மார்க்கெட்டு. சீரடியை சுற்றியுள்ள பக்கத்து கிராமங்களிலிருந்து மக்கள் அங்கு தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வர். ஒவ்வொரு மாலையும் மசூதியில் ஏறக்குறைய கும்பல் வந்துவிடும். ஆனால் ஞாயிறு மாலையோ மூச்சு திணறும் அளவுக்கு மக்கள் கூட்டம் கூடிவிடும். அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமந்த் பந்த் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி பிடித்து விட்டு கொண்டும் கடவுள் பெயரை முணுமுணுத்து கொண்டும் இருந்தார். ஷாமா பாபாவின் இடது பக்கத்திலும் வாமன் ராவ் வலது பக்கத்திலும் இருந்தனர். அப்போது ஷாமா சிரித்து கொண்டே அண்ணா சாஹிப்பிடம், அதாவது ஹேமந்த் பந்துகிட்ட ஷாமா சொல்றாரு, பாரும் உமது கோட்டின் கைமடிப்பில் தானியங்கள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டே அவர் கோட்டு மடிப்பை தொட்டு அங்கு தானியங்கள் இருப்பதை கண்டார். ஹேமந்த் பந்த் விஷயம் என்ன என்று அறிவதற்காக தனது இடது முழங்கையை நீட்டினார். அப்போது அனைவரின் ஆச்சரியத்திற்கேற்ப சில பருப்பு மணிகள் கீழே உருண்டோடி சுற்றி உட்கார்ந்திருந்தவர்களால் பொறுக்கி எடுக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியே தமாசிற்கான விஷயமாக ஆனது. அங்கிருந்த அனைவரும் எங்கனம் தானியம் கோட்டு மடிப்புக்குள் சென்று அவ்வளவு நேரமும் அங்கேயே இருந்தன. ஏதாவது ஒரு கடலை பருப்பு ஏதாவது ஒரு வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது எங்கே இருக்கோ, நம்மளோட பாக்கெட்டில் வச்சுருப்போம், சட்டை பையில் வச்சுருப்போம். ஆனால் இவர் அந்த கோட்டு, அந்த ஃபுல் ஹேண்ட் கோட் போட்டிருக்காரு, அந்த கையை மடித்து விட்டுருக்காரு. அந்த மடிப்பில் இந்த பருப்புலாம் இருக்குது. அதனால் இது எப்படி அந்த பருப்பெல்லாம் அங்கே போணுச்சு, யாராவது அங்கே போய் வைப்பாங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்து வியந்து பார்க்குறாங்க. அப்போ ஹேமந்த் பந்துக்கும் தெரியல எப்படி அந்த பருப்பு இந்த கை மடிப்பில் போனது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல. இந்த விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாத வினோதத்தை பற்றி அதிசயித்து கொண்டிருக்கையில் பாபா சொல்றாரு. எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க, என்னடா கோட்டு மடிப்புல போய் ஒரு கடலை பருப்பு வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. ஹேமந்த் பந்தும் அவருக்கும் தெரியல எப்படி அதுல அங்க போனுச்சு அப்படின்னு தெரியல, இதை ஒளிச்சு வச்ச மாதிரி அங்க இருக்கு. இந்த ஆளுக்கு பாபா சொல்றாரு, இந்த ஆளுக்கு அதாவது ஹேமந்த் பந்துக்கு தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு சந்தை நாளாகையால் பருப்பு மணிகளை அசை போட்டு கொண்டே வந்தார். அவர் பழக்கம் எனக்கு தெரியும், அதற்கு இதுவே சாட்சி. இவ்விஷயத்தில் வேறென்ன ஆச்சரியம் இருக்கிறது? பாபா சொல்றாரு, இந்த மனுஷனுக்கு ஹேமந்த் பந்துக்கு தனியாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தாரு, அங்கே வாங்கின பருப்பெல்லாம் தனியாக ஒழிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹேமந்த் பந்த் பாபா பொருட்களை தனியாக தின்று நான் அறியேன். ஹேமந்த் பந்த் சொல்றாரு,
பாபா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தனியாக சாப்பிட்டு நான் வந்து செஞ்சதே கிடையாது, இந்த மாதிரி யாருக்கும் இந்த தராமல் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, ஏன் என் மேலே பழி சுமத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஷீரடி சந்தையே நான் இன்னும் பார்த்ததில்லை, ஷீரடியில் நடக்கிற அந்த சண்டே மார்க்கெட்டுக்கு நான் போனதே இல்லை, பார்த்ததும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் சந்தைக்கு போகாமல் இந்த பருப்பை நான் எப்படி வாங்கியிருக்க முடியும், அது எப்படி என்னோட சட்டை மடிப்பில் கோட் மடிப்பில் வந்திருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்கும் தராமல் எதுவுமே சாப்பிட மாட்டேன் பாபா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாய் சொல்கிறாரு, சரி அதெல்லாம் சரிதான், யாருக்கும் நீ தராமல் சாப்பிட மாட்டேன், நீ உன் கூட இருக்கவங்களாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடு, ஆனால் நீ சாப்பிட்ற டைமில் உன் கூட யாருமே இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும். அதாவது இந்த இதில் பாபா எவ்வளவு அந்த வார்த்தை விளையாட்டை வந்து பாருங்களேன். இவர் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிடும்போது என் கூட இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன்னு இவர் சொல்கிறாரு. பாபாவோட விளையாட்டு அந்த வார்த்தைகளை பாருங்கள். அதெல்லாம் சரிப்பா, நீ சாப்பிடும்போது உன் கூட யாராவது இருந்தால் கொடுப்ப, ஆனால் நீ தனியாக தானே போய் சாப்பிட்ற அப்படிங்கிறத என்ன சொல்கிறாரு பாபா, அதுவே வேறு மாதிரி பொருள்படுத்தி சொல்கிறாரு பாருங்களேன். நீ சாப்பிடும்போது உன் கூட யாருமே இல்லைன்னா யார் தான் கொடுக்க முடியும், நீ கொடுக்க முடியுமா இல்லை நான் தான் கொடுக்க முடியுமா, கூட இருந்தால் தானே கொடுப்போம், நம்ம தான் தனியாக தானே போய் சாப்பிட்றோம், அந்த மாதிரி பொருள்படுற வார்த்தைகளை பாபா வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ சாப்பிடும்போது அருகில் இருப்பவர்களுக்கு நீர் கொடுப்பது உண்மைதான், ஆனால் ஒருவரும் அருகில் இல்லை என்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும், நீங்கள் உண்ணும் முன் என்னை நினைவில் கொள்கிறீரா. இது வந்து ஹேமந்த் பந்துக்காக மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் பாபா என்ன கேட்குறாரு, நீங்கள் உண்ணும் முன் என்னை நினைவில் கொள்கிறீரா, எப்போதும் நான் உம்முடன் இருக்கவில்லையா, பின்பு நீர் உண்ணும் முன்பாக எதையேனும் எனக்கு அளிக்கிறீரா அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஹேமந்த் பந்தை மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரையும் கேட்குறாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே சொல்லிட்டேன், இந்த நைவேத்தியம் படைக்கிறத பற்றி ஒரு வீடியோ தனியாக போடணுன்னு, அதை பற்றி நம்ம கூடிய சீக்கிரமே போடுவோம், சரிங்களா. இப்போ வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்க நீதி என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்குவோம். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதை கவனத்துடன் நினைவில் வைப்போமாக. புலன்கள் தரும் தேவைகளை அடையும் முன்னதாகவே மனமும் அறிவும் அவைகளின் பலன்களை அனுபவித்து விடுகின்றன என பாபா அறிவுறுத்தியுள்ளார். முதலில் பாபாவை நினை, அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது. அதாவது நம்ம வந்து நைவேத்தியம் வைத்து எல்லா நேரமும் படைக்க முடியாது. இன்றைக்கி நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம், அங்கேருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், வேறு ஏதாவது வெளியூரில் எங்கேயாவது போய் ஹோட்டலில் ரூமில் தங்கியிருப்போம், அங்கெல்லாம் வச்சு பாபாவுக்கு நைவேத்தியம் படைக்க முடியாது. அப்போ நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட என்ன பண்ணணும், பாபா வந்து மனசில் நினைக்கணும், ஏன்னா அவர் நம்ம மனசுலேயே இருக்கார், அதுதான் உண்மையான நைவேத்தியம். எதை சாப்பிட்டாலும் சாப்பிடும் முன் முதலில் பாபாவை நினை, அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது. புலன்கள் முதலியன தங்கள் தேவைகளை அடையாமல் இருக்க இயலாது. ஆனால் அவைகள் முதலில் குருவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அவைகளின் மீதுள்ள பற்று இயற்கையாகவே மறைந்து விடுகிறது. இவ்விதமாக ஆசை, கோபம், வெறுப்பு முதலியவை பற்றிய நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் களைவதற்கு கடவுள் உதவி செய்வார். பொருட்களை அனுபவிக்கும் முன் பாபா அருகிலோ அல்லது அங்கிருப்பதாகவோ நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதா அல்லவா என்ற கேள்வி உடனே எழும். பின் அனுபவிக்க தகாதவை எல்லாம் நம்மால் ஒதுக்கப்பட்டு நமது தீய பண்புகள் அல்லது செயல்கள் நம்மை விட்டு மறைகின்றன. நமது பண்பும் வளர்கிறது. பின்னர் குருவிடம் உள்ள அன்பு வளர்ந்து தூய ஞானம் துளிர்கிறது. இந்த ஞானம் வளரும் போது, அதாவது என்னன்னா நல்லா வந்து புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு செயலை செய்தாலும் எதை நம்ம அனுபவித்தாலும், எந்த புலன் ரீதியாக நம்ம உடல் ரீதியாக எந்த உணவாக இருந்தாலும், நம்ம புலன் ரீதியாக அனுபவிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செய்யும்போது நம்ம பாபாவை நினச்சோம் அப்படின்னா, இதை பாபாவும் நம்ம கூட சேர்ந்து அனுபவிக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது இது நல்லதா கெட்டதா, ஏன்னா இதை நம்ம கடவுளுக்கும் வந்து இதை வந்து அனுபவிக்க போகிறார், இது வந்து உகந்ததா அப்படிங்கிறது நம்ம இந்த எண்ணம் வந்துடும். ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கார், சாய் நம்ம கூட இருக்கார். அப்போ இது நல்லதா கெட்டதாங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம அதை வந்து விட்டுருவோம். அதாவது கெட்ட விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், தவிர்க்க ஆரம்பிப்போம். ஒரு விஷயம் நல்லா, ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, ருத்ராட்சம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம், அந்த இறைவன் சம்பந்தமான பொருட்கள்லாம் நம்ம அணியும் போது நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் அங்கே இங்கே நிறைய வந்து படிச்சிருப்போம். 1 முக ருத்ராட்சத்துக்கு இந்த பலன், 2 முக ருத்ராட்சத்துக்கு இந்த பலன், 5 முகம் 4 முகம், இந்த ராசிக்கு இந்த முகம், 7 முகம் 8 முகம்னு கண்ணாப்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒரு சில இதெல்லாம் கடைபிடிச்சு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதில் முக்கியமாக என்னென்னா,
இதெல்லாம் போட்டால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் போட்டால் நம்ம வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இதெல்லாம் போட்டால் நம்ம யாரை பற்றி பொறாமப்படக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளைலாம் இருக்கும். ஆனால் அதில் எல்லாத்தையும் இந்த மனசுலலாம் வச்சுக்க மாட்டாங்க. மெயினாக வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை மட்டும் பார்ப்பாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதாம்ப்பா, போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாதாம்ப்பா, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நினைவில் வந்து வச்சுக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாமல் நீ ஏன் போடுற அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம், நாங்கள் வந்து யாராவது கெட்ட பழக்கத்துக்கு வந்து அடிமையாகியிருக்கேன், அதனால் இந்த ருத்ராட்சம்லாம் போடலாமா அப்படிங்கிற கேள்வினாலே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து போடாமல் விட்டுருவாங்க. ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு இது, நீங்கள் யாரும் வந்து யாரையும் நான் கம்பெல்லாம் பண்ணல, இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிப்பட்ட கருத்து இது. நான் யாரையும் போய் திணிக்கலை, யாரையும் இதை வந்து கடைபிடிங்க நான் சொல்லவும் கிடையாது. என்னன்னா, இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம அணிந்தாலே, அதாவது இப்போ ருத்ராட்சம் எந்த முகமாக இருந்தாலும் அது சிவனோட அம்சம்தான். அதனால் ஒரு முகமாக இருந்தாலும், 2 முகமாக இருந்தாலும், 5, 6, 7, 8 எந்த முகமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு முகம்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும், அதனால அது ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லா முகமும் எல்லா ருத்ராட்சமும் சிவனோட அம்சம் தான். இந்த மாதிரி ருத்ராட்சம் இதெல்லாம் அணியும் போதே நமக்கு வந்து என்ன வந்துடும், நம்ம வந்து ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம், அப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நம்ம யாரையும் தீய சொற்களால் பேசக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அப்புறம் யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் யார்ட்டையும் போய் பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் எல்லாரையும் மதிக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சின்னவர்களாக இருந்தாலும் நம்மளோட சின்னவங்களாக இருந்தாலும், அது வயதாக இருந்தாலும் சரி இல்லை பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சமமாக நடத்தணும். இந்த மாதிரியான நற்பண்புகள் ருத்ராட்சம் அணிஞ்சால் நமக்கு வந்து ஏற்படும். அதனால என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்க கெட்ட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு இந்த மாதிரியான பொருட்களை நம்ம கூடயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து மேலோகும். அப்போ கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க, இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அதாவது நான்வெஜ்லாம் சாப்பிட்றதுலாம் கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் நான் சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். விட முடியல, ஆனால் இதை போட்டால் விடலாம். உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்துடும், ருத்ராட்சம் போட்டிருக்கேன், நான் இதை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ருத்ராட்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். உண்மை தானே, ஒரு விஷயம் நம்ம கூடயே இருக்குது, அப்போ அதுக்காகவாது நம்ம என்ன பண்ணுவோம், கம்மி பண்ணுவோம். இப்போ சாய் நம்ம கூடயே இருக்காரு அப்படிங்கிறப்ப, இப்போ சாய் இப்போ நம்ம சாப்பிட போகிறாரு, நம்ம நினைக்கிறத அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம்ல. தெரியாமல் ஒரு தவறு செய்துட்டா கூட 100 முறை சாயே நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்குறோம்ல, அப்போ என்ன ஆகும், அடுத்த முறை அந்த தவறை செய்ய மாட்டோம். அதே தான் நானும் சொல்ல வரேன். இப்போ ருத்ராட்சம் அணிவதனால நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை விடணும்னு நினச்சிங்கன்னா ருத்ராட்சம் போட்டிங்கன்னா அப்படியே படிப்படியாக கம்மியாகி உங்களுக்கு அதுவும் கம்மியாகும். அது மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களும் கம்மியாகும். அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள், கோவப்படுறது, முக்கியமாக கோபம் கண்ட்ரோல் ஆகும். சரி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஞானம் வளரும்போது நான் எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவு ஆன்ம உணர்வுடன் கலக்கிறது. பின்னர் நாம் பேரின்பத்தையும் திருப்தியையும் பெறுகிறோம். குருவுக்கும் கடவுளுக்கும் பேதம் இல்லை. அவர்களுள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்தும் காண்பது இல்லை. எனவே பேத மனப்பான்மையை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும். எனவே எண்ண மாறுபாடுகளை நீக்கி குருவை கடவுளாக வழிபட வேண்டும். இவ்வாறு நமது குருவுக்கு பணிவிடை செய்தோமே ஆனால் கடவுள் நிச்சயம் மகிழ்வடைந்து நமது மனதை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறியும் உணர்வை அளிக்கிறார். ரத்தின சுருக்கமாக முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருட்களையும் புலன்கள் வழி அனுபவிக்க கூடாது. முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொருட்களையும், எந்த பொருளாக இருந்தாலும் புலன்கள் வழி நம்ம அனுபவிக்கவே கூடாது. இவ்விதமாக பயிற்சியளிக்கப்பட்டால் நம் மனம் பாபாவால் நிறைந்து பாபாவின் தியானம் விரைவில் வளரும். பாபாவின் சகுன ரூபம் எப்போதும் நம் கண்முன்னே இருக்கும். பிறகு பக்தி, பற்றின்மை, முக்தி யாவும் நம்முடையதே ஆகும். இங்கனமாக நமது மனக்கண்ணில் பாபாவின் ரூபம் நிலைப்படுத்தப்பட்டால் நாம் பசி, தாகத்தையும் சம்சார வாழ்க்கையையும் மறந்து விடுகிறோம். உலக போகங்களில், உலக ஆசைகளில் நமக்கு இருக்கும் ஞாபகம் மறைந்துவிடும். நமது மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையும். இப்போ நம்ம ஹேமந்த் பந்த் அவர்கள் சட்டை பையில், அதாவது சட்டை மடிப்பில் கடலை பருப்பெல்லாம் மறைஞ்சி இருந்ததில்ல, அந்த மாதிரியே இன்னொரு கதையும் இப்போ நம்ம வந்து கேட்க போகிறோம். கிருஷ்ணரும் அவருடைய அண்ணனுமான பலராமரும் சுதாமர் என்ற தோழருடன் அவர்களது குரு சாந்தி பனி அவரே தான் வந்து குரு. யாருக்கு? கிருஷ்ணருக்கும் அவரோட அண்ணன் பலராமனுக்கும் சாந்தி பனி தான் குரு. அந்த முனிவரோட ஆசிரமத்தில் வசித்து வராங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கிறோம், கிருஷ்ணராக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரு கிட்ட வந்து பாடம் கற்கிறாங்க.
கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்ட அவதாரம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட அவதார புருஷரே ஒரு குரு கிட்ட பாடம் கற்றுக்கிறாரு அப்படின்னா குருவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம்னு இதை நம்ம எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த குருவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சாந்திபனி. அந்த சாந்திபனி அவர் தான் முனிவர். அவரோட ஆசிரமத்தில் தங்கி இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி கிருஷ்ணரும் பலராமர் அண்ணனும் வந்து பாடம் பறிக்கிறாங்க. அவங்க கூட வந்து சுதாமருங்கிற ஒரு நண்பரும் இருக்கார். ஒரு முறை கிருஷ்ணரும் பலராமரும் காட்டிற்கு விறகு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டனர். ஆசிரமம்னா என்ன, அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாம் அங்கே இருக்க சீடர்கள் தான் செய்யணும். விறகு தேவைப்படுது, காட்டுக்கு போகிறாங்க 2 பேரும். காட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு விறகு சேகரிக்கிற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் அந்த முனிவர் குரு இருக்கால சாந்திபனி, அவரோட சாந்திபனி அந்த குருவோட மனைவி என்ன பண்ணுறாங்க, சுதாமர் அவங்களோட நண்பர்கிட்ட கூப்பிட்டு ஒரு 3 பேருக்கு சேர்ந்த மாதிரி கடலை பருப்புகளை வந்து கொடுக்குறாங்க. காட்டுக்குள் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் 3 பேரும் இதை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க, கிருஷ்ணருக்கும் கொடுத்துரு, அவரோட அண்ணன் பலராமருக்கும் கொடுத்துரு, நீயும் எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சுதாமரும் காட்டுக்குள்ளே போயிட்டாரு. கிருஷ்ணர் வந்து சுதாமரை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே சுதாமரை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வந்து தாகமாக இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. அப்போ சுதாமர் சொல்கிறாரு, வெறும் வயிற்றில் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, உடனே குடிக்காத, நீ கொஞ்ச நேரம் உட்காரு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து குடி, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு சுதாமர். ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்குது, கடலை பருப்பு இருக்குது, கொடுத்து விட்டுருக்காங்க. தன்னோட குருவோட மனைவி வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெறும் வயிறோட குடிக்காத, கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடின்னு அந்த கடலை பருப்பை மறைச்சி வச்சுக்கிறாரு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கிருஷ்ண பரமாத்மா கீழே உட்கார்றாரு. கூடவே சுதாமரும் உட்கார்றாரு. சுதாமரோட மடியில் தலை வச்சு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண பரமாத்மா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு சோர்வாக இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காரு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சுதாமர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பையில் வச்சுருந்த கடலை பருப்பை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே சாப்பிட தொடங்குறாரு. கிருஷ்ணர் திடீரென கேட்டார், தாதா என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. சுதாமரை பார்த்து கேட்குறாரு, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா, எங்கிருந்து சப்தம் வருகிறதுன்னு. அதற்கு சுதாமர் சொல்கிறாரு, சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது, கண்ணை மூடிக்கிட்டே தூங்கிக்கிட்டே பாதி தூக்கத்தில் கேட்குறாரு, சவுண்டு கேட்டு கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கு அப்போ சுதாமர் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன இருக்குது, நான் ஒன்றும் சாப்பிடல, நானே வந்து குளிரால் நடுங்கி கொண்டு இருக்கிறேன், எனது பற்கள் தாளம் அடித்து கொண்டு இருக்கின்றன, ரொம்ப குளிராக இருக்கு போல் காட்டில் சொல்கிறாரு. குளிரில் வந்து என்னோட பல்லெல்லாம் தாளம் போடுது, அந்த தாளத்தோட சவுண்டு தான், பல்லு 2 இடிச்சுக்கிற சவுண்டு தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாரு. விஷ்ணு சகசரசாமத்தை கூட என்னால் திருத்தமாக பாராயணம் செய்ய முடியவில்லை, அந்தளவுக்கு குளிராக இருக்கான்ப்பா, அவரோட பல்லெல்லாம் நடுங்குதான், எப்படிலாம் போய் சொல்கிறாரு பாருங்க. இதை கேட்ட சர்வ வியாபியான கிருஷ்ணர், மற்றவர்களது பொருட்களை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன், அதை பற்றி கேட்டபோது தின்பதற்கு ஒன்றுமில்லை என்ற பொருளில் என்ன மன்னா தின்பதற்கு உள்ளது என்று கேட்டான். அதற்கு மற்றொருவன், அது அங்கனமே இருக்கட்டும் என்றான். தாதா, அதாவது சுதாமரம், இது ஒரு கனவுதான், நீ எதையும் எனக்கு இல்லாமல் உண்ண மாட்டாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆயினும் கனவில் கண்ட ஞாபகத்தில் நீ என்ன உண்கிறாய் என்று நான் கேட்டேன். கனவுல 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கப்பா, நான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்டுட்டேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ எனக்கு எதுவும் தராமல் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சர்வ வியாபியான கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் எப்படிப்பட்ட மாயாவிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்கிட்ட ஏதாவது மறைக்க முடியுமா? சர்வ வியாபியான கிருஷ்ணரை பற்றியும் அவர் தம் லீலைகளை பற்றியும் சுதாமர் எல்லளவேனும் அறிந்திருப்பாராயின் அவர் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார். கொஞ்சமாவது கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தன் செய்கைக்காக அவர் வருந்த வேண்டியதாயிற்று. அவர் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பரான போதும் தமது வாழ்க்கையை அஷ்ட தரித்திரத்தில் கழிக்க வேண்டியதாயிற்று. அவர் கிருஷ்ணரோட நெருங்கிய நண்பர், அப்படி இருந்தாலும் தரித்திரம், அதாவது சாப்பாட்டுக்கு உணவு உடை போன்ற அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சத்தில் இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, தரித்திரம் பிடிச்சவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்கிறார். அதாவது உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கும் இந்த அத்தியாவசியமான தேவைகளுக்கெல்லாம் பிரச்சனைகள், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவிலை அளித்தபோது கிருஷ்ணர் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு அனுபவிப்பதற்காக ஒரு பொன் நகரத்தை அளித்தார். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் இந்த கதையை பற்றி சொல்லலாம். கிருஷ்ண பரமாத்மா வந்து சுதாமர் வந்து ஒரு பிடி அவிலை வந்து கொடுப்பார், வேறு எதுவுமே இல்லை, தன்னோட நண்பருக்கு கொடுப்பதற்கு. அதுவும் போகும்போது அவங்களோட மனைவி கொடுத்துருப்பாங்க. அந்த அவிலையும் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அன்போடு வாங்கிக்குவார். அதுதான் கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம அற்பமாக நினைக்கிற எதாக இருந்தால் கூட அவர் வந்து ஆத்மார்த்தமாக வந்து ஏற்றுக்குவாங்க. அதில் அன்பு இருக்கா, அதில் அக்கறை இருக்கா, அது மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. கடவுளோட
அனுகிரகமே அதுதான். பக்தன் என்ன கொடுக்குறான்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க, பக்தன் எந்த மனநிலையோடு கொடுக்குறான் அதுதான் முக்கியம். அந்த அவளை ஏற்றுக்கிட்டு ஒரு பொன் நகரத்தையே வந்து பரிசாக வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட தரித்திரமான வாழ்க்கை வந்து நீங்கினது. அவங்க குடும்பம், அவங்களோட சந்ததிகள் எல்லாரும் வந்து வசதி வாய்ப்போடு அனைத்து செல்வங்களும் பெற்று நலமாக வாழ்ந்தாங்க. அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கெலாம் நம்ம அவள்லாம் வச்சு கும்பிடுவோம். அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவள் கல்கண்டு எல்லாம் வைக்கும்போது அவள் வந்து முக்கியமான ஒரு பிரசாதம். கல்கண்டுக்கு எப்போதும் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் வச்சு கும்பிடணும். ஏன்னா வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா சுதாமருக்கு எப்படி ஒரு பொன் நகரம் கிடச்சிச்சோ அதே மாதிரி நமக்கும் வந்து ஒரு பொன் நகரம் கிடைக்கலன்னா கூட கிருஷ்ண பரமாத்மாவால் நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். எந்த ஒரு செல்வங்களுக்கும் நமக்கு வந்து பஞ்சம் வராது. அதுக்காக தான் நம்ம வந்து அவள் வச்சு கும்பிடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் நம்ம அந்த பதிவை தனியாக வந்து பார்க்கலாம். மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணாது தனியாக தின்போர் இக்கதையை நினைவில் வைக்க வேண்டும். கடவுளுக்கு முதலில் சமர்ப்பித்து அவைகள் அவரால் திருப்தி அடைய பெற்ற பிறகே அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்பது ஸ்ருதியும் பகிர்கின்றது. அதாவது வேத சாஸ்திரங்களும் அதான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபாவும் நமக்கு அதையே அவர்த்தம் ஒப்புமுறையற்ற வேடிக்கையான வழியில் பாபாவும் என்ன பண்ணுறார், அவரோட நடைமுறையில் வேடிக்கையான ஒரு விஷயமா அதை வந்து கொண்டுட்டு வந்து நமக்கு வந்து சேர்த்துருக்காரு, கற்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா சஞ்சினிக்கரும் மௌசிபாயும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அண்ணா சஞ்சினிக்கரும் மௌசிபாயும். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சம்மந்தமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஹேமந்த் பந்தி இப்போது சமாதானம் நிலைநாட்டுவோரின் பாகத்தை பாபா ஏற்றுக்கொண்ட மற்றொரு வேடிக்கையான சம்பவத்தை கூறுகிறார். தாமோதர் கணஷ்யாம் பாபாரே என அழைக்கப்பட்ட அண்ணா சஞ்சினிக்கர் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார். அவர் எளிமையானவர், முரடர், நேர்மையானவர், கோபக்காரர் ஆனால் நேர்மையானவர். அவர் எவரையும் லட்சியம் செய்ய மாட்டார். எப்போதும் கரவின்றி பேசி எல்லாவற்றையும் கைமேல் காசிலேயே நடத்தினார். வெளிப்படையாக கடுமையாகவும் வசப்படாதவராயும் இருந்தபோதும் அவர் நற்பண்புடையவராகவும் கள்ளமின்றியும் இருந்தார். அதாவது வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க, ரொம்ப வந்து பிஸ்னஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, செய்கிற வேலையில் பிஸ்னஸ்லாம் கரெக்டாக இருப்பாங்க, யாருக்கிட்டையும் எதுவும் குனிஞ்செல்லாம் இறங்கிலாம் போக மாட்டாங்க, யாராக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதான்னு பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. எப்படி அவங்களோட வேலையில் அவங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். ஏன் ஒரு சில நேரத்தில் நீங்கள் கூட அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் டப்புன்னு பட்டுன்னு பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக தான் பேசுவாங்க, யாருக்கிட்டையும் இறங்கி போக மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் யாரையும் தப்பாக பேச மாட்டாங்க, யாருக்கும் வந்து துரோகம் செய்ய மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. செய்கிற வேலைக்கு காசு கரெக்டாக கேட்டு வாங்கிக்குவாங்க, ஆனால் ஏமாற்றி வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர். அவர் நற்பண்புடையவராகவும் கள்ளமின்றியும், அதாவது திருட்டுத்தனம் இல்லாமலும். எனவே அவர் சாய்பாபா அவரை நேசித்தார். இப்படிப்பட்டவரை அவர் நேர்மையாக இருக்கார். அவர் எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக காசு கரெக்டாக கேட்டு வாங்கிக்குவார், ஆனால் எவ்வளவோ அதுதான் கேட்டு வாங்குவார். நேர்மையானவராக இருப்பார், திருட்டுத்தனம் அவருக்கு வந்து கிடையாது. எனவே அவரை வந்து சாய்பாபாவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் ஒவ்வொருவரும் ஒரு வழியில் சேவை செய்வது போன்று அண்ணாவும் தலை குனிந்து நின்று கொண்டு கைப்பிடியில் இருந்து இடது கைக்கு பிடித்து நீவி கொண்டிருந்தார். அம்மா என்று பாபாவாலும் மௌசிபாய் என்று பிறராலும் அழைக்கப்பட்ட கிள விதவை, அதாவது வயதான ஒரு விதவை வேணுபாயி, அவங்க வலது புறத்தில் அவளுக்கு உரிய விதத்தில் சேவை செய்தாள். மௌசிபாயி தூய உள்ளத்துடன் கூடிய முதியவள். அவள் தன் இரு கைவிரல்களையும் கோர்த்து கொண்டு பாபாவின் அடிவயிற்றை சுற்றி அழுத்தமாக பதித்து பிசைந்தாள். அந்த வயதான அந்த விதவை அம்மா என்ன பண்றாங்க, பாபாவோட அடி வயிற்ற ரொம்ப அழுத்தி பிசைகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பாபாவுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தங்க கால் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க, நீவி விட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாபாவோட வயிறை போட்டு பிசைகிறாங்க ரொம்ப அழுத்தமா. அடி வயிறே தட்டையாகி விடும்படியான ரொம்ப அழுத்துறாங்க, தட்டையாகிற விதமா அந்த அழுத்துறாங்க. வேகத்தோட சேவை செய்து கொண்டிருந்தாள். பாபா இப்படியும் அப்படியும் புரண்டு கொண்டிருந்தார். மற்றொரு பிறமிருந்த அண்ணா நிதானத்துடன் இருந்தார். ஆனால் மௌசிபாயின் அசைவுகளுடன் அவளது முகமும் அசைந்தது. ஒரு தரம் அவளது முகம் அண்ணாவின் முகத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டது. வேடிக்கையான பண்புடைய அவள், இந்த அண்ணா ஒரு கெட்டவன், அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான், இப்படி எல்லாம் பக்கத்துல அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அம்மாவும் உட்காந்துருக்காங்க. அது வயதான அம்மா வேற. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வேகமாக அப்படி இப்படின்னு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்து அவங்க வந்து அமுக்கி விட்டுடல. அப்படியே உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாபாவோட வயிற்றப்பட்டு இந்த மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க போல். அப்போ என்ன ஆகுது, இவங்களோட முகம் இவங்க ஆடுறதுனால இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, அண்ணா அவங்க பக்கத்தில்
பக்கத்தில் அவரோட முகம் பக்கத்தில் வந்து இவங்களோட முகம் போகவும் இவன் ரொம்ப கெட்டவன், என்னை வந்து முத்தமிட பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இச்சொற்கள் அண்ணாவை கோபவேசமடைய செய்தன. முஷ்டியை முடக்கிவிட்டு கொண்டு அவர், நான் ஒரு கெட்ட கிழவன் என்றா கூறுகிறாய்? நான் அவ்வளவு முட்டாளா? நீயே சண்டையை ஆரம்பித்தாய், என்னுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய் என்றார். அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்கிடையே நடைபெறும் விஷயங்களை ரசித்து கொண்டிருந்தனர். எல்லாரும் அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இது என்னடா இதில் என்ன ரசிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கலாம். அந்த உருவப்படுத்திக்கணும் அந்த காட்சியை நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு வயதான அம்மா, அது கிள விதவின்னு குறிப்பிட்டுட்டாங்க. அப்போனா கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டி அவங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து சொல்கிறாங்க, இவன் வந்து எனக்கு வந்து முத்தமிட போகிறான் அப்படின்னு ஒரு கிளவி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த கிளவியோட குணம் அந்த மாதிரி தான் போல. அதனால் எல்லோரும் அதை வந்து வேடிக்கையாக வந்து சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் இருவரையுமே பாபா சமமாக நேசித்தார். 2 பேரையும் பாபா சமமாக தான் நேசிக்கிறாரு. சண்டையை நிறுத்த விரும்பிய அவர் இவ்விஷயத்தை மிக திறமையுடன் கையாண்டார். அன்புடன் அவர் கூறினார், அண்ணா, ஏன் அனாவசியமாக இக்கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறாய்? தாய் முத்தமிடப்படும் போது உள்ள நெறியின்மை அல்லது தீங்குதான் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார். பாபாவின் இம்மொழிகளை கேட்ட இருவரும் திருப்தி அடைந்தனர். எல்லோரும் மன மகிழ்வுடன் தங்கள் உளம் நிறைவுடைய முறையை சிரித்தனர். ஒரு அம்மா ஒரு முத்தமிடுறதுல என்ன தீங்கு இருக்குது? இந்த மாதிரி அதாவது அவங்க அந்த அம்மாவை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அம்மானு சொல்லிட்டாரு. அது ஒரு அம்மா ஸ்தானத்தில் பாபா வைக்கவும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் சாந்தமாயிட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள சண்டையும் வந்து நீங்குது. எல்லாரும் வந்து சிரித்து ரசிக்கிறாங்க இது எல்லாத்தையும். பாபாவின் குணாதிசயம், பக்தர்களால் அவரின் சார்பு. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிய போகுது. பாபாவின் அடியவர்கள் அவர்களுக்குரிய வழியிலேயே அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார். இதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. உதாரணமாக, இதே மௌசிபாயி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிறை தேய்த்து விட்டு கொண்டிருந்தாள். அதாவது பாபா வயிறை தேய்த்து விட்டாங்கன்னா அந்த மௌசிபாய் எப்படி பண்ணியிருப்பாங்க, அதான் மாவு பிசைகிற மாதிரி போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவள் உபயோகித்த கடுமையையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடியவர்களை எல்லாம் மனம் தளர்ந்து கவலை கொண்டவர்கள் ஆனார்கள். பாபாவை இப்படி பண்ணால் மற்ற அடியவர்களுக்கு பிடிக்குமா, பாபாவுக்கு படிக்குமே அப்படின்னு பதற மாட்டாங்க. அதுதான் அங்கே நடந்திருக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் அவளோட வேகத்தை கண்டு எல்லாரும் மனம் தளர்ந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ, நம்ம சாய்க்கு வலிக்குமே அப்படின்னு. அவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஓ அம்மா அப்படின்னு கத்துறாங்க. இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு, நீ கொஞ்சம் மெதுவாக செயல்படுமா, கொஞ்சம் மெதுவாக அமுக்கு, அது வயிறா இல்லை வேற ஏதாவது, நீ பாட்டு இப்படி அமுக்கிட்டு இருக்க. அல்லாவிடில் பாபாவின் இரத்த குழாய், நரம்பு இவைகள் எல்லாம் உடைந்து போயிடும். இரத்த குழாய் நரம்பு எல்லாமே உடைஞ்சிருவேன் போல நீனு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த அம்மா எந்த மாதிரி அமுக்கியிருப்பாங்க பாருங்க என்று அவளிடம் கூறினார்கள். இதன் பேரில் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார். தமது சட்காவை, பாபா கையில் எப்போதும் ஒரு குச்சி வச்சிருப்பாரு, அந்த குச்சியை வச்சு என்ன பண்ண தரையில் ஓங்கி அடிக்கிறாரு. அந்த அம்மாவை எல்லாரும் இப்படி சொன்ன உடனே அவர் கோபவேசம் அடைந்தார். அவரது கண்கள் நெருப்பு துண்டம் போலாயின. ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியம் இல்லை. எல்லாரும் அந்த அம்மாவை திட்டினோடனே பாபாவுக்கு கோபம் வந்துருச்சு. குச்சியை எடுத்து தரையில் அடிக்கிறாரு. கண்ணு செவந்து போயிடுச்சு. கோபமாக எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் முன்னாடி யாரும் நிற்க மாட்டுறாங்க, பேசுறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்புறம் அவர் சட்காவின் ஒரு முனையை தன் ஒரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு, அப்போ என்ன பண்ணுறாரு பாபா, ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் வந்து பண்ணார். என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குச்சியை எடுத்து 2 முனை இருக்குமா ஒரு குச்சிக்கு, ஒரு முனையை என்ன பண்ணார், அங்கே இருக்க ஒரு தூண் ஒரு செவுத்தில் வச்சு இடிச்சுக்கிட்டோம். இன்னொரு முனையை என்ன பண்ண தன்னோட வயிற்றில் வச்சு அப்படியே அமுக்குறாரு. ஒரு நுனியை அமுக்கும்போது மற்றொரு நுனியை கம்பத்தில் பொருத்தி வைத்து அழுத்த 2-3 அடி நீளமுள்ள அந்த சட்கா முழுவதும் வயிற்றுக்குள் சென்று விட்ட மாதிரியாக தோன்றியது. அந்த குச்சி வயிற்றை கிழிச்சிட்டு உள்ளுக்குள்ளே மட்டும்தான் போல, கிட்டத்தட்ட போன மாதிரி வெளியே தெரியுது. அந்த அளவுக்கு பலமாக நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு குச்சி இருக்குது, ஒரு முனையை என்ன பண்ணுறாரு, ஒரு செவுத்து கம்பத்தில் வச்சுட்டு இன்னொரு முனையை வந்து தன்னோட வயிற்றில் வச்சு அப்படியே இருக்கிறாரு. இன்னும் சிறிது நேரத்தில் அடிவயிறு கிழிந்து விடும் என்று, அந்த குச்சி குத்தி இந்த பக்கத்து வந்துடும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க, குத்தி கிழிச்சிடும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாரு, சாந்தமாகி கொஞ்சம் வெளியே விலகுறாரு. அந்த தூண்லேருந்து கொஞ்சம் தளர்த்துறாரு. பாபா அதன் அருகில் மிக நெருக்கமாக போக தொடங்கி தூணை பலமாக அணைத்தார். எந்த வினாடியிலும் வயிறு கிளியுமென எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள். பாபா தமது அடியவர்களுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார் என்ற அடியவர்கள் மௌசிபாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும்
பாபாவுக்கு எவ்வித வலியையோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்று குறிக்கவே விரும்பினார். நல்லெண்ணத்துடனே அவர்கள் இதை செய்தனர். பாபா இதை கூட பொறுக்கவில்லை. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, நல்ல எண்ணத்தில் தான் அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க. பாபாவுக்கு வலிக்குமேங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அந்த அம்மாவை செய்கிற சேவைக்கு இப்படி செய்யாதீங்க இந்த சேவைன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அது பாபாவுக்கு பிடிக்கல. இதுலேருந்து என்னன்னா, ஒருத்தங்க பாபாவை எப்படி சேவை செய்தாலும் அவர் ஏற்றுக்குவார். அவருக்கு இந்த கஷ்டமே கிடையாது. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ இவங்க பாபாவுக்கு இப்படி பண்ணுறாங்களே, இவங்க இப்படி நைவேத்தியம் பண்ணுறாங்களே, இவங்க இப்படி பூஜை பண்ணுறாங்களே, அதுக்கு இதெல்லாம் கிடையாது. எப்படிப்பட்ட மனநிலையோடு பண்ணுறாங்க அதுதான் முக்கியம். பாபா மனப்பூர்வமாக ஏற்றுக்குவார். உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பாபாவுக்கு நைவேத்தியம் வைக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை ஆரத்தி காமிக்கிறப்ப இருந்தாலும் சரி, விளக்கேற்றும் போதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள்ட்ட போய்ட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, நான் பாபாவுக்கு இப்படி தான் பண்ணுவேன், என் பாபாவை நான் இப்படி பார்த்துக்கிறேன், நீ என்ன இப்படி பண்ணுற, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள கண்டிக்காதீங்க. ஏன்னா பாபாவுக்கு அது பிடிக்காது. அவங்களோட மனநிலை அதாவது நம்ம இந்த ஆண்டாளோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். பெரியாழ்வார் திட்டுவார் அவரோட குழந்தைய, யார் ஆண்டாளை திட்டுவார். என்னம்மா நீ கடவுளுக்கு போகிற மாலையை நீ போட்டுறியம்மான்னு சொல்லுவார். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார், எனக்கு ஆண்டாள் சூடிய மாலை தான் வேணும்னு கேட்டு வாங்குவார். சரிங்களா, அதுதான் அவர் ஏற்றுக்குவார். அது மாதிரி தான் பாபாவும். எந்த பக்தராக இருந்தாலும் இவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க செய்கிற சேவைக்கு நம்ம முட்டுக்கட்டை போடக்கூடாது. முடிஞ்சால் முக்கியமாக உங்களோட வீட்டில் உங்களோட குழந்தைகள் செய்யும்போது இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிப்பாட்டாதீங்க. அவங்க செய்கிற மாதிரி செய்ய விட்டுருங்க. சரிங்களா, யாரோட சேவைக்கும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது, முட்டுக்கட்டை போடக்கூடாது. முக்கியமாக நம்மளோட கம்பேர் பண்ணிக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இதோட கருத்து. இதை முக்கியமாக நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, அதிர்ஷ்டவசமாக சாய்பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது. அவர் குச்சியை விட்டு தன் இடத்தினுள் அமர்ந்தார். அதிலிருந்து அடியவர்கள் மற்றவர்கள் சேவையில் குறுக்கிடக்கூடாது என்றும், தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்று பாபா பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு போயிட்டு நீங்கள் இப்படி விளக்கேற்றுங்க, இந்த பூஜையை பண்ணுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு பாபா ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. ஒவ்வொருத்தங்களாம் என்ன பண்ணுவார், கருப்பு நாய்க்கு சாதம் வைக்க சொல்லுவார். இன்னொருத்தங்களுக்கு யாருக்காவது சச்சரிதம் புக்கு வாங்கி தர சொல்லுவார். இல்லைனா இன்னொருத்தங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்ய சொல்லுவார், ஆறுதல் படுத்த சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த பாபா சொல்லி கொடுப்பாரு. நம்ம போயிட்டு யாருக்கும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கும் எந்த ஒரு போதனையும் பண்ணக்கூடாது. பாபாவை நம்புங்க, அவர்கிட்ட முழு நம்பிக்கையை வைங்க, அவர்களோட பாதத்தை பிடிச்சிக்கோங்க, அவர் பார்த்துக்குவார். இதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவே அளக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். யாரோட சேவையும் இது உயர்ந்த சேவை, இது தாழ்ந்த சேவை அப்படின்னு நம்ம அளவிடவே முடியாது. அவர்களோட சேவை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பாபா மட்டும்தான் அளவிடுவார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.